ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபெல்சி கேரளா ரெசிபி. நாம் இன்னைக்கு ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். அதற்கு ஒரு 150 சிப்பி எடுத்து வச்சுருக்கேன். இதை வாங்கும்போது ரொம்ப மண் அதில் ஒட்டி இருக்கும். அதை ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிடலாம். அதற்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். ஃபர்ஸ்ட் இதை நம்ம வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் உள்ள சிப்பியை நம்ம எடுக்க போகிறோம். அதற்கு சிப்பி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிடலாம். இனி இதை அடுப்பில் வச்சு மூடி வச்சுக்கிடலாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதில் உள்ள சிப்பி எல்லாமே வெடித்து உள்ள சதையெல்லாம் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். இந்த நேரத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எல்லா சிப்பியுமே சூப்பராக வெந்து வந்திருக்கு. இனி சிப்பியை உடைச்சி உள்ள சதைப்பகுதியை நம்ம எடுத்து வச்சுக்கிடலாம். சதைப்பகுதியில் உள்ள கருப்பு கலரில் கழிவு இருக்கும், அதை நம்ம எடுத்துடலாம். கூடவே ஒரு நார் மாதிரி ஒரு பகுதியும் இருக்கும், அதையும் நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா சிப்பியையும் நம்ம எடுத்து வச்சுக்கிடலாம். இதை ஒரு 3-4 தடவை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் சின்ன சின்ன மண் எல்லாமே இருக்கும், நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இனி ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதற்கு ஒரு பாத்திரத்தில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 10 பல் பூண்டு, சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சி, 1/4 முடி தேங்காய், இது எல்லாத்தையும் நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதில் நம்ம சேர்த்துக்கிடலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இஞ்சியோட கலர் மாற வரைக்கும் நம்ம வதக்கிக்கிடலாம். இஞ்சியோட கலர் மாறினதும் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கிடலாம். வெங்காயம் நல்லா வெந்து கலர் மாற அளவுக்கு நம்ம வதக்கிக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இனி 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 3/4 டீஸ்பூன் பெருஞ்சீரக பொடி, 1/2 டீஸ்பூன் சீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிடலாம். உங்ககிட்ட காஷ்மீரி மிளகாய்த்தூள் இல்லைன்னா மொத்தமாக 1 டீஸ்பூன் நார்மல் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிடலாம். மசாலா பொருட்களை சேர்க்கும்போது அடுப்பை சிம்லே வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கிடலாம். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபெல்சி கேரளா ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மசாலா எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாம் கழுவி வச்சுருக்கிற சிப்பியை இதில் நம்ம சேர்த்துக்கிடலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். அந்த மசாலா சிப்பி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிடலாம். உப்பு காரம் எல்லாம் இந்த நேரத்தில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிடலாம். உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. மசாலா டேஸ்ட்டும் சிப்பியும் நல்லா கலந்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. இனி ஒரு பச்சை மிளகாவை கீறி இதில் சேர்த்துக்கிடலாம். கூடவே ஒரு சின்ன அளவு தக்காளியை சின்னதாக வெட்டி சேர்த்துக்கிடலாம். நார்மல் சைஸ் தக்காளியாக இருந்துச்சுன்னா ஒரு அரை தக்காளியே போதும். இனி தக்காளி எதுவுமே நல்லா வேக வேண்டாம். தக்காளியோட அந்த லைட்டான புளிப்பு டேஸ்ட்டு இதுக்கு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். அவ்வளோதான், சுவையான கேரளா ஸ்டைல் சிப்பி ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படியே ஃபெல்சி கேரளா ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.